ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பேஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 இந்த பைக் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்க போனால் கம்ப்ளீட் அந்த ட்ரையம்ப் ப்ளஸ் அந்த ரோட்ஸ்டரோட மிக்ஸ் சூப்பராக இந்த 400cc பைக்கில் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடினாலுமே இப்போ எனக்கு அந்த காலில் ஹீட் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஃபேன் அதோட வேலையை அது வாட்டுக்கு வந்து பார்க்குது. மேபி இந்த பைக்கை ஓட்டினவங்க நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இதில் ஓடுற ஃபேன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, பட் பக்கத்தில் இருக்கிற ரைடரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. லைக் இன்கேஸ் டிராஃபிக்கில் யாராச்சும் சைடில் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே அந்த ஹீட் அடிக்கிற மாதிரி வந்துருக்கும். பட் ஓகே, செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருந்தால் போதுன்ட்டு நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சைடில் யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃப்ரோக்ஸ் வந்து கிடைக்குது 43 mm. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கேனிஸ்டர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? லைக் இப்போ தான் நான் இந்த பைக் வந்து பழகிறன்றதால அந்த கிளச் வந்து எனக்கு செட் ஆகலை. ஜஸ்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மலாக இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். டெக்னிக்கலாக எதுவும் நான் வந்து போக போகிறதில்ல. இந்த பைக்கில் நான் இப்போ உட்காந்துருக்கேன், என்னோடய ஃபீல் இதில் எப்படி இருக்குது அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ அண்ட் புல் வந்து நல்லாயிருக்கு. லைக் ஒரு ஃபஸ்ட்டு கியரில் தான் நீங்கள் டிராஃபிக்கில் இந்த பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த 1000 RPMலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைக் நல்லா உங்களுக்கு வந்து புல் கொடுக்குது. சஸ்பென்ஷன் ஃபீல்னு பார்க்க போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபர் ஓரியன்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஹை ஸ்பீட்ஸில் வெஹிக்கிள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக. ஸ்க்ராம்லரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டராக வந்து இருக்கும் சஸ்பென்ஷன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனை. மற்றபடி நீங்கள் வந்து இந்த கியர் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கியரிங் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ நான் வந்து ஒரு 30 ஸ்பீடில் போயிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்பீடா மீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. லைக் டெஸ்ட் ட்ரைவ் பைக்குன்றதுனால இது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் 5th கியரில் நான் வந்து புல் பண்ண ட்ரை பண்ணாலுமே பைக் வந்து நல்ல ட்ராக்டபிளாக வந்துருக்கு. பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சராக ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, பேக் பிரேக் நான் வந்து இப்போ பிடிக்கல, ஃப்ரண்ட்டு தான் வந்து பண்ணேன். கரெக்டாக எனக்கு வந்து பைக் நான் எப்படி நினச்சனோ அது மாதிரி வந்து ஸ்டாப் ஆச்சு. நல்லா பஞ்சாக வந்து இருந்துச்சு. அப்புறம் நல்ல புல் இருக்குது. நீங்கள் இது பாருங்கள், இப்போ 5th கியர் டாப் கியர் போட்டேன். ஸ்பீடுமே எனக்கு ஒரு 40 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40க்கு மேலே வந்து இருக்காது. புல் பண்ணேன்னா ஸ்பீடு வந்து அப்படியே இனிஷியலாக அந்த ஒரு 4000 RPM 4500 RPM வரைக்கும் ஒரு சூப்பரான புல் வந்து கொடுக்குது. இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இல்லை, சுத்தமாக இல்லை, அந்தளவுக்குன்ட்டு இல்லை, சுத்தமாக வைப்ரேஷன் வந்து இல்லை. ஒரு Yamaha பைக்கை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வைப்ரேஷன் நம்பர்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து கிடைக்குது. பாருங்கள், இதில் வந்து அந்த ஹைப்ரிட் டியூப்லெஸ் பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நீங்கள் சூப்பராக அஜைலாக பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஆளாக இருந்தாலுமே வந்து இந்த பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான இடத்துக்கும் நீங்கள் வந்து ஓடிட்டு போய்க்கலாம். ரோட் சென்ட்ரிக் ஸ்பேசஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர்லாம் அவ்வளோ உங்களுக்கு வந்து தட்டாது. ஆஃப் ரோடிங் நீங்கள் வந்து போனோன்னா ஸ்க்ராம்ப்லர் சைடு தான் வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் டிராஃபிக்கில் ஸ்லோ பண்ணி 3rd கியரில் எடுக்கும் போதுமே எனக்கு வந்து பைக்கு நார்மலாக ட்ராக்டபுளாக அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS நமக்கு வந்துருக்கு. செமையாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த டர்போ பஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு 5000 RPMலேருந்து 7000 RPM வரைக்கும் கிடைக்குது. இப்போயே நல்லா லீனியராக நல்லா புல் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த 5000 RPM மேலே போனதுமே இன்னும் கொஞ்சம் புல் வந்து என்ன எனக்கு வந்து கிடைக்குது. பாருங்கள், அழகாக இந்த கார்னர்ஸில் அழகாக போகலாம். 6th கியரில் நீங்கள் போட்டு புல் பண்ணாலுமே உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து புல் ஆகும். ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டேக் எடுக்கணும்னாலுமே 6th கியரில் நீங்கள் புல் பண்ணாலுமே வெஹிக்கிள் வந்து நல்லா புல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ட்ராக்டபிலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையம் கம்ப்ளீட்டாக அவங்களோட தீமை இந்த ரோட்ஸ்டர் பேஸ்டு மோட்டர் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு. அழகாக ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சீட்டு வந்துருக்கு. நான் இந்த இடத்துல வந்து நிறுத்தி அந்த பைக்கோட ஒரு 360 டிகிரி வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன்.